வணக்க மக்களே! தற்போது பார்த்தீங்கன்னா, மைவி3 வழக்கு குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பு பார்க்க இருக்கோம். ஸோ, நம்ம வீடியோ போட்டே மைவி3 பத்தி ரொம்ப நாட்களாச்சு. ஸோ, ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சரியான டீட்டெயில் கிடைக்கல அப்படின்றது தான். ஸோ, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு கிட்டத்தட்ட 1 1/2 வருடங்களுக்கு மேல ஆயிட்டிருக்கு. ஸோ, பணமும் லாக் ஆகி கிட்டத்தட்ட 1 1/2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஸோ, இந்த பணமானது எப்ப கிடைக்கும்? கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்ற கேள்வியில பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இருந்துட்டுருக்கோம். ஆனா, கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில தான் இருந்துட்டுருக்கோம். ஸோ, இந்த நிலையில அந்த வழக்கு போன மாதமே முடியுது அப்படின்னாங்களே. ஸோ, என்ன ஆச்சு? ஏன்னா நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாள் இயரிங்கே பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ, இதில கம்பெனில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாரி சக்தி ஆனந்த் மேலும் எந்த வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ, வழக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டதும் நெறையா பெருசா ஒண்ணும் போடல. ஸோ, அதே மாரி அ அந்த வழக்குல பார்த்தீங்கன்னா மெயினான குற்றச்சாட்டே பார்த்தீங்கன்னா, இந்த பணம் இந்த கம்பெனி ஃப்ராட் அப்படின்றதெல்லாம் குடுக்க கிடையாது. ஸோ, என்ன மாரி கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப போட்ட பணம் வரல அப்படின்ற மாரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ, கம்பெனி இயங்குனால் மட்டுமே இந்த பணமானது கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்ததுனால, ஸோ, இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த குடுக்குறாங்கல்ல இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கா? சுத்தமானதா இருக்கா? அப்படின்றது எல்லாமே செக் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது தற்போது இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பொருட்கள அ சரியில்ல அப்படின்ற மாரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இது எல்லாமே எடுத்தோனே கம்பெனி நேரடியா மக்கள்கிட்ட விக்காது. ஸோ, இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, அதுக்குன்னு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ, அதெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, புதுசா குற்றத்த கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ, இந்த வழக்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா கிடையாதுன்ற மாரி தான் தெரியுது தற்போதைக்கு. ஸோ, ஏன்னா முடிக்கணும் அப்படின்றவங்க இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா புது புது பிரச்சனைகளா பார்த்தீங்கன்னா, உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அந்த மாரி பிரச்சனைகள உருவாக்குறப்ப, இது யாருக்கு மெயினா பாதிக்கப்படுது அப்டின்னா, நம்ம ஏதோ பணம் சம்பாரிக்கணும் அப்படின்னு போட்டோங்களா, ஸோ நம்மளுக்கு தான் இதெல்லாம் பாதிக்கப்படுது. ஸோ, இதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட்டும் சரி, அதே மாரி ஆல்ரெடி சொல்ட்டாங்க. கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. சக்தி ஆனந்த் அவர்கள வெளியே விடலாம் அப்படின்னு சொல்ட்டாரு. ஸோ, சக்தி ஆனந்த் அவர்களும் மௌனமா தான் இருக்காரு. ஸோ, எந்த ஒரு அப்டேட்டும் பெருசா குடுக்காம ஏன்னா மக்கள்கிட்டயே பேசலாம். ஸோ, அவருக்கான அந்த ஃபுல் ஃப்ரீடம் குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவரும் பேசாதனால மக்கள் ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ, மக்கள் மட்டும் கிடையாது. நான் எல்லாருமே பணம் போட்டவங்க எல்லாருமே. ஸோ, நம்ப பக்கம் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா, இன்னும் அவரு சரியான ஒரு விடை சொல்லல அப்படின்ற மாரி தான் அப்டேட்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ, இ இ இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 தினங்களுக்குள்ள ஏன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி இயரிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ, 20 இப்ப இந்த டைம் 20க்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ, ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 1 மந்த் அந்த இயரிங் டேட் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ, இன்னும் அ அந்த ஃபைல் எல்லாம் கைக்கு வந்தா ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாரி சொல்றாங்க. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டு, அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸு எல்லாமே கோர்ட்டுக்கிட்ட தானே இருக்கு. ஸோ, அதெல்லாமே வந்துச்சுன்னா கண்டிப்பா பணத்த போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, அது கைக்கு கிடைக்கல. ஸோ, தற்போது நிலுவையிலே இருக்கு. இதுதான் புதிய அப்டேட்டு. வேற அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்